தொடர்ந்து பாஜகவை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் 2026 கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க அப்படிங்கிறதுல அமித்ஷாவுடைய அந்த பேச்சின் மூலமாகவும் பேட்டின் மூலமாகவும் தெரிய வருது. பாஜகவை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது உறுதியாக இருக்காரு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவும் கிடையாது, தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இது ரொம்ப முரணா இல்லையா சார்? இது அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? அப்போ கூட்டணி ஆட்சி தான் அமையும் பாஜக சொல்றாங்கன்னா எப்படி அதை ஏற்றுக்கொண்டு கூட்டணியை தொடர்றாங்க? மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் ஒரு ஆங்கில நாடுகளுக்கு அளித்த பேட்டியை நானும் படிச்சேன். அதை ஒட்டியே நீங்க கேள்வி கேட்டீங்க. இதுலதான் முரணா, முரண்தொடையா, நகையா, நகை முரணா, இன்னும் முரண்பாடா, முரண்பாடின் மொத்த உருவ கூட்டணியா அப்படின்லாம் ஏதோ பெரிய பெரிய நீங்க எல்லாம் பீடிகை எல்லாம் போட்டீங்க. அதாவது உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வியை படிச்சேன். அதை உங்களுக்காக திருப்பி ஒரு தடவை படிச்சு காட்டுறேன். சரி. இந்த ஆங்கில நாளிதழ் நிருபர் கேட்டிருக்கிறார், இஃப் யூ வின் வில் யூ ஜாயின் த கவர்மெண்ட் அப்படிங்கிறப்ப அவர் எஸ் அதோட முடிச்சிருக்காரு. அவர் நீங்க சொன்ன மாதிரி உறுதியாக அறுதியாக எடப்பாடி பழனிசாமி மிரட்டி உருட்டி நாங்கள் நிச்சயமாக மந்திரி சபையில பங்கெடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் எதுவும் பேசலைங்க. அதாவது பாஜகவுக்கு எல்லா மாநிலங்களையும் அவங்க சீராக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பா தென் மாநிலங்கள்லயும் அவங்களுடைய வளர்ச்சியை சீரா அவங்க கொண்டு போயிட்டு இருக்கிறப்ப தமிழகத்துல இது வரைக்கும் நடைமுறையில அது மாதிரி ஒரு பழக்கம் இல்லாத கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத உள்துறை அமைச்சர் பாஜகவின் மூத்த தலைவர் விரும்புறார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அவர் விரும்புறார். அவருடைய விருப்பத்தை ஏற்கனவே தெரிவிச்சார். இப்பயும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இப்ப சற்று முன் பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி திரு எடப்பாடி பழனிசாமி என் தலைமையில் அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டாருங்க. இது கூட்டணியில நாளைக்கு தமிழகத்தினுடைய தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமியும் அகில இந்திய தலைவரான பாஜகவினுடைய மிகப்பெரிய தலைவர் அமித்ஷா அவர்களும் உட்கார்ந்து பேசினா ஒரு நிமிஷத்துல தீர்ந்து போற ஒரு விஷயம் ஒழிய, அதே பேட்டியில இந்த திமுக அரசாங்கத்து மேல என்னென்ன அட்டூழியங்கள் நடக்குது அப்படின்னு எல்லாம் தோல் உரிச்சு காமிச்சிருக்கிறாரு. அந்த ஒரு லைனை மட்டும் உருவி அதை ஒரு பெரிய விவாத பொருள் ஆக்குறீங்களே. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டுல ஒரு மோசமான ஆட்சி நடக்குது. மக்கள் இந்த ஊழலை பார்த்து எல்லாம் முகசுழிச்சு போய் அருவருப்புலையும் கோபத்திலையும் இருக்கிறான்னு தமிழ்நாடு தண்டவாளத்துல ஏத்தி இருக்கிறாரு. அதை பத்தியும் சேர்த்து மொத்த அமித்ஷாவுடைய பேட்டியை பத்தி பேசலாம் அப்படின்னு நீங்க வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இது நான் ஒரே அவர்களை சொல்றேன், குறைந்தபட்சம் கூட்டணியில் பங்கு பெறுவாங்கிற ஆசையை அவர் தெரிவிக்கிறார். அதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி இல்ல நாங்க தனித்து அப்படிங்கிற அளவுக்கு ஜனநாயக ரீதியா, ஏன்னா பாஜக தான் பாயாச பாஜக ஆச்சா அப்படி எடப்பாடி பழனிசாமி கூட்டணி போடுறப்பங்கிறது ஏகே பழனிசாமி தனி பிளைட்ல எல்லாம் கடத்திட்டு போனாங்க. அந்த பக்கம் முதுகெலும்பு இல்லாத இதை பத்தி வாயே திறக்க முடியாம ரகசியமா போய் இந்த அளவு நமக்கு ஏதாவது கிடைக்குமான்னு திமுக கூட்டணியில உள்ள கூட்டணி கட்சிகள் பேசிட்டு இருக்கிறப்ப அமித்ஷா அவர்கள் சொன்னதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுதளித்திருக்கிறார். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமி அப்படி மொத்தமா தமிழ்நாட்டையே கொண்டு போய் அடவு வச்சுட்டாரு, டெல்லி கடையில சேர்த்துக்கிட்டு அடவுக்கு வச்சுட்டாரு அப்படின்லாம் காதுல பூச்சுட்டுவாங்க இங்க இருக்கிறவங்க. 2021 பாஜக ஏற்கனவே கூட்டணியில் இருந்தது. அதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் 2019 இருந்தப்ப அவர்களுடைய உயரம் தெரிந்து அவங்களுக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு சீட் கொடுக்கலாம் அப்படிங்கறத மிக அற்புதமா நேர்த்தியா கையாண்டா திரு எடப்பாடி பழனிசாமி. அதனால முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, அதாவது இந்த கூட்டணி ஏற்பட்ட உடனே ஐயோ பொருந்தாத கூட்டணி, அதிமுக நல்ல கட்சி, நல்லவங்க இருந்த கட்சி, பாஜக ஆட்டோபஸை விழுங்கிடும் அப்படின்லாம் நீலி கண்ணீர், போலி கண்ணீர், முதலை கண்ணீர் படிச்சவங்க இந்த திமுக ஆதரவா வர்றது. நேரடியா சில பேர் ஆதரவா வருவாங்க, சில பேர் விமர்சகர் அப்படின்னு வருவாங்க. நான் முதல்ல எனக்கு ஒரு டிஸ்க்ளைம் போட்டுக்கிறேன், நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு எடப்பாடி அப்படின்னு வெளிப்படையா பேசுறேன். நான் அரசியல் விமர்சகர் இல்ல, ஒரு சங்கத்துல இருந்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்லாம் போட்டுட்டு திமுக சொம்படிக்கிற வேலை அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். வெளிப்படையா நான் சொல்லிடுறேன். அந்த மாதிரி என்ன இவங்கெல்லாம் ரொம்ப போலி கண்ணீர் வெடிச்சாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 2019 நான் ஏற்கனவே சொன்னேன், 21 ஏற்கனவே சொன்னேன், திரு புரட்சித் தலைவர்கள் உயிரோடு இருக்கிறப்ப 8க்கும் 10க்கும் இடைப்பட்ட ராமச்சந்திரன் அப்படின்னு அவர் கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு, ஒரு தமிழகத்தில் ஒரு இந்தியாவில் 2 கேரளங்கள் இருக்க முடியாது, கன்னட பாப்பாத்தி அப்படின்லாம் வசைமாறி பொழிஞ்சிட்டு இவ்வளவுதான் கேட்டுட்டு பேசுறாங்கன்னு இல்லாம, இப்ப என்ன உங்களுக்கு எல்லாம் அதிமுக மேல திடீர்னு ரொம்ப அப்படியே உங்களுக்கு எல்லாம் அப்படியே வாரி வாரி அணைச்சுக்கிறீங்க. ரொம்ப அப்ப கேட்டா திராவிட கட்சி அதிமுகவின் பிறப்பு என்பதே ஒரு வார்த்தை முடிச்சிடறாருங்க. அதிமுகவின் பிறப்பு என்பதே திமுகவில் இருந்து மோசடியாக வெளியேற்றப்பட்ட, துரோகம் செய்யப்பட்ட
புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்சதுக்கு நோக்கமே திமுகவை காலகாலத்திற்கும் எதிர்க்க வேண்டும். நீ என்ன போய் பங்காளி நீங்க? பங்காளி இல்ல நீங்க ஒண்ணு, நீ எங்களோட பகையாளி. அதிமுக கட்சி இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் திமுக கட்சி பகையாளி கட்சியோடைய இதில் சில அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்களும் எதையோ நினைச்சிட்டு நாங்க ரெண்டு பேரும் பங்காளி கட்சின்னு பேசுறது துரதிஷ்டம். இப்ப நாம ஒட்டுமொத்தமா நீங்க சொன்ன மாதிரி அமித்ஷாவுடைய பேட்டி முழுவதும் தான் பேச போறோம். அவர் சொன்ன திமுகவின் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு விமர்சனம் அனைத்தையும் பேச போறோம். ஆனால் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, அமித்ஷா சொல்றாரு கூட்டணி ஆட்சியில் அங்கம் வகிப்பீர்களா ஆமா அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லி கடந்து போறாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி அதை மறுக்கிறார். இது முதல் முறை நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது இல்லையா? முதல் முறை நடக்கக்கூடிய விஷயமா தான் நம்ம கடந்து வரலாம். 4வது முறையாக இது நடக்குது அப்படின்னா, இப்போ பாஜக ரொம்ப உறுதியா இருக்காங்க, தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றா கூட்டணி ஆட்சியில் அங்கு வகிப்புங்கிற உறுதியா இருக்காங்க. அதிமுக இல்லைன்னு அது மறுக்கிறாங்க அப்படின்னும் போது இது முரண்பட்ட அந்த கூட்டணிங்கிறது எப்படி தொடர்ந்து வரும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியல. ஒரு கேள்வி வருது இல்ல? தெளிவா பதில் சொன்ன அதே அமித்ஷா தான் தெளிவா சொல்லியிருக்காரு. தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமின்னு. சோ தமிழக என்டிஏ கட்சியினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றதுதான் இறுதி முடிவு, உறுதியான முடிவு அப்படிங்கிறது. அடிப்படை ஒரு விஷயத்த சொல்லிடுறேங்க. அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷா அவர்களும் டெல்லியில சந்திச்சு பேசுறப்பயே அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஒற்றை புரிதல்ல தான் அந்த கூட்டணிக்கு சம்மதிச்சாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, மிஸ்டர் பழனிசாமி 2026 ஃபார் யூ, 2029 ஃபார் பிஜேபி அப்படிங்கிற அந்த ஒற்றை புள்ளியில தான் ரெண்டு பேரும் எழுந்திருக்கிறாங்கிறப்ப அந்த பக்கம் ஓநாய்கள் மாதிரி காத்து கொண்டிருக்கிற எந்த விதத்திலயாவது கூட்டணி முடிஞ்சு போகுமா, உடஞ்சு போகுமா, கமுந்து போகுமா, இல்ல முன்னாடியே பிச்சுக்குமா, கல்யாணத்துக்கு முன்னாடியே பிச்சுக்கிட்டு ஓடிடுவாங்களா அப்படின்லாம் பாத்துட்டு இருக்காங்க. நிச்சயமா தன்னுடைய பலம் இருக்கு. ஒரு விஷயம் சொல்றேங்க, அதாவது அமித்ஷா மரியாதைக்குரிய அமித்ஷா கடந்த மாதிரி வந்தப்ப வலுவான 50 தொகுதிகளை கண்டறியுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 50 தொகுதிகளை கண்டறியுங்கள்னு பாஜக சொன்னாங்கன்னாவே அந்த 50ல இருந்து அவங்க மிக நல்ல வலுவா இருக்கக்கூடிய ஒரு 25-30 தொகுதி தான் அவங்க தேர்ந்தெடுத்து கேட்பாங்க அப்படிங்கிறது உள்ளங்கை நெருக்கினி. அமித்ஷா நம்ம பலமா இருக்கிற ஒரு 150 தொகுதியை அடையாளம் காடுங்கன்னு சொன்னாங்க. பங்கு அப்படிங்கறதுல அதிமுக உடன்படல அப்படின்னா அது தெளிவுபடுத்தலாம் இல்லையா? அமித்ஷா கிட்டயோ இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் கிட்டயோ தெளிவுபடுத்தி இனி அதை பத்தி அதை பேச வேண்டாம், அந்த விமர்சனத்தை முன்வைக்க வேண்டாம், அதை பத்தி பேச வேண்டாம் சொல்லுங்க அப்படிங்கறத சார்ட் அவுட் பண்ணலாம் இல்லையா? நியாயமான கேள்வி, நான் ஏற்றுக்கிறேன். மிக நியாயமான கேள்வி. நான் மரியாதைக்குரிய தமிழக பாஜகவின் முன்னணி தலைவர்கள் மூலமா ஒண்ணு சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி சொல்றேன். திரு எடப்பாடி பழனிசாமி இப்ப மக்களை காப்போம், இந்த இரண்ட திராவிட திமுக குடும்பத்துக்கிட்ட இருந்து தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு ஒரு சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு நடுவுல இடைப்பட்ட காலத்துல ஒரு 10 நாள்ல டெல்லி போறார். மரியாதைக்குரிய பிரதமர் அவர்களையும் சந்திக்கிறார், உள்துறை அமைச்சரையும் சந்திக்கிறார். அப்ப நேரடியா இந்த மாதிரி கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுறோம் அப்படின்னு பேசுறீங்கன்னா தமிழகத்துல அது தேவையில்லாத சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நேரடியா சொல்ல போறார். நம்பர் 1. நம்பர் 2, மரியாதைக்குரிய அபிமானத்துக்குரிய தமிழக பாஜக தலைவர் தேசிய திராவிட மாப்பிள்ளை திரு நயினார் நாகேந்திரன், அதில் உள்ள முன்னணி தலைவர்கள் வானதி அக்கா, ப்ரொஃபசர் சீனிவாசன் எல்லாத்திட்டையும் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, தயவு செய்து மத்திய தலைமை தெளிவுபடுத்துங்க. இதை மறுபடியும் கூட்டணி ஆட்சிக்கு பங்கு பெறுவோம் அப்படின்னா இதை வச்சு பாத்தியா பாஜக புலக்கடை வழியா உள்ள நுழையும் போது, பின்வாசல் வழியா உள்ள நுழையும் போது அப்படின்னு தூங்கி எந்திரிச்சா பக்கத்து விட்டு பாத்ரூம்ல என்ன நடக்குதுன்னு 24 மணி நேரமும் கண்குத்தி பாம்பா உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற திமுக கூட்டணிக்கு நம்ம தேவையில்லாம வாய்க்கு சும்மா நின்றுட்டு இருக்கிற தோத்து போற அரபிக்கடல்ல போய் முங்க போற திமுக காரங்களுக்கு நாமளே அவுள் போடுற மாதிரி இருக்கும். அதனால பாஜக தலைவர்கள் தயவு செய்து மத்திய தலைமைக்கு இதை தெரியப்படுத்தி இந்த சர்ச்சைக்கு தமிழக பாஜக தலைவர்களா அதை மேலிடத்துக்கு தெரியப்படுத்தி இதை சார்ட் அவுட் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும் கூட தமிழக பாஜக தலைவர் கூட யாருமே மறுக்கலையே சார். எல் முருகன் பேசும்போது கூட அமித்ஷா சொல்றதா எங்களுக்கு வேத வாக்கு, அவர் சொல்றதுதான் இறுதியான உறுதியான முடிவு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க இருக்கக்கூடிய தமிழக பாஜக தலைவர்களும் அதை ஏற்றுக்கிறாங்க, அதை தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்க்க முடிய வேண்டியதா இருக்கு இல்லையா? நிச்சயமா அது ஒரு தேசிய கட்சி. இதுக்கு முன்னாடி மரியாதைக்குரிய அண்ணாமலை தலைவரா இருந்தாரு. மத்திய தலைமை ஒண்ணு சொன்னுச்சுன்னா அதுக்கு மாத்தி இவர் பேசினாரு. ஆனா திராவிடத்துல இருந்து நீங்க தேசியத்துல ஐக்கியமா இருக்கிற நான் சொல்ற மாதிரி திராவிட தேசிய மாப்பிள்ளை பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் இந்த மாநில கட்சியை பத்தி முழுவதுமா தெரிந்தவர், தேசிய கட்சி பாரதிய ஜனதா கட்சியோட தலைவரா இருக்கிறவர். மத்திய தலைமை என்ன சொல்லுதோ அதை மதித்து நடக்கிறது தான் ஒரு மாநில கட்சியினுடைய கடமை. சோ அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்க மத்திய தலைமை சொல்றதுதான் கேட்பாங்க. நாளைக்கு மத்திய தலைமை அவங்களை கூப்பிட்டு தெளிவுபடுத்தி இல்ல அதிமுக தனித்து அவங்க வெற்றி பெற்றாலும் அவங்கதான் ஆட்சி அமைப்பாங்க, நாம கூட்டணியில மட்டும்தான் இருக்கிறோம்னு அமித்ஷா சொன்னா இல்லைங்க நம்ம கூட்டணியில போயே ஆகணும் அப்படின்னு
நம்ம தேசிய திராவிட மாப்பிள்ளை ஏதாவது சொல்ல போறாரா? அதனால அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைங்க. ஆனால் இது ஒரு தேவையில்லாத திமுகவிற்கு பேசும் பொருள் ஆக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத ரெண்டு கட்சியும் புரிந்து கொண்டு முறைப்படி நான் சொன்ன மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரைவில் தெளிவுபடுத்த உள்ளார். கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க இதை தெளிவுபடுத்தி இந்த திமுகவுக்கு வந்து வெறுவாயம் என்ற அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்க கூடாது அப்படிங்கறது என்னுடைய வேண்டுகோள். அப்ப இப்ப வரைக்கும் ஒரு தெளிவு இல்லாம தான் இருக்கு. இதனால அதிமுக தொண்டர்கள் சோர்ந்து போக மாட்டாங்களா? ஒரு குழப்பம் ஏற்படாதாங்கிற கேள்வி இருக்கு சார். ரெண்டாவது, கூட்டணி அப்படின்னு வரும்போது பாஜக பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக இருக்கு, திமுக கூட்டணி சுக்குநூறாக உடைய போகுது அப்படின்னு திரு எல் முருகன் சொல்றாரு. எதை அடிப்படையில் அப்படி சொல்றாரு? ரொம்ப அருமையா கேட்டீங்க. இப்ப நண்பர் கரூர் முரளிதான் திமுக சார்பா வந்திருக்காரு. அப்ப அரசியல் விமர்சகர்னு பேர்ல ஒருத்தர் திமுகவை ஆதரிக்கிறதுக்கு வந்திருக்காரு. ரெண்டு பேருக்கு ஒரு பொதுப்படையான கேள்வி நான் வைக்கிறேங்க. சில நாட்களுக்கு முன்பு மரியாதைக்குரிய மார்க்சிஸ்ட் செயலாளர் அவர்கள் சண்முகம் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணா காலம் தொட்டே, சார் என்னோட ஆடியோ வருதா? வருது சார், தொடர்ந்து பேசுங்க, வருது கிளியரா. ஆமா, நல்லா இந்த கேள்வி நல்லா கரூர் முரளி சார் நல்லா உள்வாங்கிங்க. அண்ணா காலம் தொட்டே திமுக என்பது ஒரு பூர்ஷ்வாக்கன் கட்சி, படிநிலை சாதி தூக்கி பிடிக்கின்ற கட்சி அப்படின்னு பேரறிஞர் அண்ணாவை, நமக்கெல்லாம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு நமக்கு கத்துக் கொடுத்த பேரறிஞர் அண்ணாவை இழித்து பழித்து கேவலப்படுத்தி அண்ணாவை ஒரு பூர்ஷா, அவர் காலத்திலே சாதி படிநிலை திமுகவுல இருந்தது அப்படின்னு பேசுற மார்க்சிஸ்ட் சொன்னதை கேட்டு திமுக சார் வாயை மூடிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அண்ணாவை பழித்த அம்மாவை பழித்த அண்ணாமலை இருந்த பாஜகவோடு உடனடியா கூட்டணியை முடிச்சுக்கிட்டு 2024 சேர்ந்து நாம நின்றிருந்தால் பல இடங்கள்ல ஜெயிச்சிருக்கலாங்கிற கலை யதார்த்தம் தெரிந்தும் கூட அண்ணாவை பழித்த உங்களோடு கூட்டணியில் இருக்க மாட்டேன், அம்மாவை பழித்த உங்களோடு நான் கூட்டணியில் இருக்க மாட்டேன்னு எடப்பாடி பழனிசாமி தூக்கி எறிஞ்சிட்டு வந்தார. அண்ணா அவர்களுக்கு பின்ன அந்த கட்சியவே ஒட்டுமொத்தமா ஆட்டையை போட்டு வச்சுக்கிட்டு தம்பி வா தலைமை ஏற்க வாங்குற நெடுஞ்செழியில குப்புற தள்ளிட்டு அதை எடுத்துக்கிட்டீங்க. அந்த அண்ணாவை பேரளவுக்காவது சொல்லிக்கிட்டு இது பண்றப்ப சண்முகம் ஒரு பூர்ஷ் வாங்குறாரு. இதுவரைக்கும் அண்ணாதுரை ஐயா அவர்கள் மேல இந்த மாதிரி ஒரு கேவலமான குற்றச்சாட்டை யாருமே வச்சதில்ல. அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை வந்து அமைதியா கடந்து போறாரு ஐயா ஸ்டாலின். அவங்க திமுக கட்சிக்காரங்க எல்லாம் அமைதியா கடந்து போறாங்க. இங்க அந்த மாதிரி அப்புறம் என்னங்கிறது உத்தரப்பிரதேசத்தை நினைவுபடுத்துது இந்த ஆட்சி அப்படிங்கிறாரு. நாங்க இதுவரைக்கும் வரலாற்றுல இல்லாத அளவுக்கு இன்னுமா அவங்க ஆசியா ஐரோப்பா 3 கண்டத்துல இருந்த மாதிரி குறைந்த இடத்தில் தமிழகத்தில் போட்டிட்டு இருக்கிறோம், இந்த முறை அப்படி இருக்க மாட்டேங்கிறாரு. அந்த சிறுத்தைன்னு ஒண்ணு இருக்குமே, மியாவ் மியாவ் அப்படின்னு அப்பப்ப உரிமிட்டு இருக்குது. அதனால அவங்க வேலையை பார்த்துக்க சொல்லுங்க. இந்த இதுல உள்ள பிரச்சனைய நிச்சயமா இந்த 2 முக்கிய தலைவர்கள் உட்கார்ந்து பேசுவாங்க. பாஜக அதிமுக கூட்டணியில ஒரு பிரச்சனையும் இல்ல. நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு எடப்பாடிங்கிற அடிப்படையில மீண்டும் பாத்தீங்கன்னா 2026ல எடப்பாடி பழனிசாமி நிச்சயமா பெருவெற்றி பெற போவது உறுதி.